All of you, good morning student. Today we learn maths topic count by 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து மேக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பை 2. கவுண்ட் அப்படின்னா என்ன, நம்ம இதுக்கு முந்தைய கிளாஸ்லேயே கவுண்ட் அப்படின்னா பார்த்துருக்கோம். கவுண்ட் அப்படின்னா என்னது, எண்ணுறது, நம்பர் ஆஃப் கவுண்டிங் அப்படி சொல்லுவோம்ல. அதாவது ஒவ்வொரு பொருளோ எந்த ஒரு இதையுமே நம்ம அளவு ஒன்றை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன செய்வோம், கவுண்ட் பண்ணுவோம். அந்த கவுண்டிங் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், மேக்ஸிமம் 1 2 3 4 5 அப்படின்னு தான் என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பை 2. 2 நம்ம என்ன செய்கிறது, கவுண்ட் பண்ணுறதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக எப்படி கவுண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் நேம். அதாவது இப்போ நம்ம எப்போயுமே நார்மலாக கவுண்ட் பண்ணுறது, இது கவுண்ட் பண்ணுறதுல என்னலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 1 2 3 4, அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வருவோம். இப்போ இங்கே என்ன இருக்குது, 4. அப்போ இந்த பாக்ஸில் நம்பர்லையும் எழுதணும், அதை நேம்லையும் எழுதணும், நம்பர்ஸ் நேம்லையும் எழுதணும். இப்போ 4 FOUR 4 இந்த மாதிரி நேம்லையும் எழுதணும். இப்போ இங்கே கேப் எத்தனை இருக்குது, 1 2 3. ஸோ இங்கே நம்பர்ஸில் 3 போடுவோம், நேம்ஸில் THREE 3 இந்த மாதிரி எழுதுவோம். இப்போ டாக்ஸ் வந்து எத்தனை இருக்குது, 1 இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், டாக் சொல்லுவோம். நிறையா இருந்துச்சுன்னா டாக்ஸ் சொல்லுவோம். இப்போ கவுண்ட் பண்ணணும், 1 2 3 4 5 6. நாம் நேமில் எழுதணும் SIX 6. ஃபிஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. எத்தனை இருக்குது, 12. TWELEVE 12 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணணும். இப்போ நம்மளுடைய டாபிக்கு வரலாம். இப்போ வந்து நம்ம 2 கவுண்ட் பண்ண போகிறோம். 2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2, அடுத்து நம்ம அது கூட 2 ஆட் பண்ணோம்னா 4, அடுத்து 2 ஆட் பண்ணோம்னா 6, அடுத்து 2 ஆட் பண்ணோம்னா 8, அடுத்து 2 ஆட் பண்ணோம்னா 10. அதாவது நம்ம அடிஷன் டேபிள் பார்த்துருப்போம். அடிஷன் டேபிள் அப்படின்னா 2 என்ன செய்வோம், ஆட் பண்ணிக்கிட்டே வர்றது தான் அடிஷன் டேபிளில் வரும். இது வந்து மல்டிப்ளை டேபிளில் சொல்லலாம். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6 அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதை வந்து இதை வந்து இந்த கவுண்ட் பை 2 மட்டும் இல்லை, எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் நம்ம டேபிள்லையே மல்டிப்ளை டேபிள்லையே என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை டேபிள் மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போம். 2 டேபிள், மல்டிப்ளை டேபிளில் 2 டேபிள் மட்டும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி, 1 மல்டிப்ளை சிம்பிள் வந்து என்ன, சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2. 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18, 10 2s are 20. இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதாவது 2 ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 2 இருக்குது. இதில் இப்போ 2 கூட இன்னொரு 2 என்ன செய்கிறாங்க, ஆட் பண்ணுறாங்க. 2 இப்போ நம்ம அடிஷன் போடுவோம் பார்த்தீங்களா, 2 போடும்போது என்ன செய்வோம், 1 2 1 2 இதை மொத்தமாக கவுண்ட் பண்ணி எழுதுவோம் 4. அப்போ 2 ஆட் பண்ணோம்னா என்ன வருது, 4. அந்த 4 வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த 2 இது கூட என்ன செய்வாங்க, ஒரு 2 ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணோம்னா
அதே மாதிரி தான் 1 2 3 4 1 2 ஆட் பண்ணால் 6. அதாவது 2 டேபிள்னா 2 2வாக என்ன செய்யணும்னா ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இதுதான் 2 கவுண்டிங் பை 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே நமக்கு பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க 2. ஃபஸ்ட்டு வந்து 2 ட்ரீ இருக்குது 2. அது கூட 2 ட்ரீயை ஆட் பண்ணோம்னா 4. அது கூட 2 ட்ரீ ஆட் பண்ணால் 6. அது கூட 2 ட்ரீ ஆட் பண்ணால் 8. அகெயின் 2 ட்ரீ ஆட் பண்ணால் 10. அதாவது ஒரு நம்பர் 2 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது அகெயின் 2 2வாக ஆட் பண்ணிக்கிட்டே நம்ம என்ன செய்யணும் போகிறோம். இப்போ 5 கவுண்ட் பை 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 5 அகெயின் 5 வந்து ஆட் பண்ணிக்கிட்டே நம்ம என்ன செய்வோம் போவோம். இப்போ நமக்கு கீழே ஸ்கிப் கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் கவுண்டிங் பை 2, அதாவது 2 2வாக கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கிப் அப்படின்னா அடுத்தடுத்து 2 2வாக என்ன செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ 2 கூட இன்னொன்று 2 ஆட் பண்ண என்னன்னு சொன்னோம் 4 கூட 2 ஆட் பண்ணால் 6 கூட 2 ஆட் பண்ணால் 8 கூட 2 ஆட் பண்ணால் 10 8 கூட 2 ஆட் பண்ணால் 10 கூட 2 ஆட் பண்ணால் 12 கூட 2 ஆட் பண்ணால் 14. ஸோ இந்த மாதிரி 2 2வாக என்ன செய்யணும் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ 2 இருக்குது அப்படின்னா நம்ம அது கூட 2 ஆட் பண்ணோம்னா என்ன செய்வோம் 2 கூட இன்னொரு 2 ஆட் பண்ணுவோம். 2 ஃபிங்கர் எடுத்தோம்னா 2க்கு அடுத்து 3 4 அடுத்து 4 கூட 2 ஆட் பண்ணுறோம் 5 6 அந்த மாதிரி என்ன செய்யணும் 2 2வாக ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இதுதான் கவுண்ட் பை 2 2வாக ஆட் பண்ணுறது. அதில் புக் ஒர்க் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு அடுத்து என்ன வரும் 3. அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பார்த்துருக்குற டாப்பிக்கை வச்சு பண்ணணும். கவுண்ட் பை 2 2வாக ஆட் பண்ணணும். அப்போ 2க்கு அடுத்து என்ன வரும் 4க்கு அடுத்து என்ன வரும் 6 அதுக்கடுத்து என்ன வரும் 8. அந்த மாதிரி 2 ஆட் பண்ணி இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் பார்த்தது வந்து கவுண்ட் பை 2 வந்து கவுண்ட் பண்ணுறத பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் மல்டிப்ளை டேபிள் 2 இதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும் மெமரி பண்ணிக்கிடணும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.